Chennai Silks. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்குறத நிறுத்திட்டு அமெரிக்கா மற்றும் வெனிசுலா கிட்ட இருந்து எனர்ஜி இம்போர்ட்ஸை அதிகரிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. இதற்காக அமெரிக்கா இந்தியா மீதான அந்த டேரிஃபை 18% குறைச்சிருக்கு. அதோடு சில சலுகைகளையும் கூட வழங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்தியா ஏன் அமெரிக்கா கிட்ட இருந்து எண்ணெயை வாங்குறதுக்கு ஓகே சொன்னாங்க? இந்தியா ரஷ்யா உறவு இனி என்ன ஆகும்? ரஷ்யா இந்தியாவுடைய இந்த முடிவு பற்றி என்ன சொல்கிறாங்க? ட்ரம்ப் சொல்கிற மாதிரி உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு புதின் ஓகே சொல்வாரா? இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்தியாவுடைய இந்த முடிவுக்கான காரணங்கள். முதல் காரணம் டாக்ஸ் ரிலீஃப். அமெரிக்கா நம்ம நாட்டின் மீது விதித்திருந்த அந்த அதிகமான வரிகள் நம்ம இந்தியாவுடைய ஏற்றுமதியை ரொம்பவே பாதிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போது அந்த வரிகள் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம இந்திய தயாரிப்புகளுக்கு அமெரிக்க மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஆக்சஸ் கிடைக்கும். எரிசக்தி, விவசாயம், தொழில்நுட்பம், நிலக்கரி மாதிரியான துறைகளில் அடுத்த சில ஆண்டுகளில் $500 பில்லியன் அதிகமான அமெரிக்க பொருட்களை வாங்குறதுக்கு நம்ம இந்தியா சம்மதிச்சிருக்கு. ஆக இது ஒரு வர்த்தகத்துக்கான ஒரு மூவ் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது காரணம் ஆயில் செக்யூரிட்டி. உங்களுக்கான அந்த ஆயில் டிமாண்டை நாங்களே ஃபில்ஃபில் பண்ணி தரோன்னு அமெரிக்கா உறுதி கொடுத்திருக்காங்க. வாஷிங்டன் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பின் கீழ் இந்தியா வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் கொள்முதலை மறுபடியும் தொடங்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய ஆயில் தேவையில எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை அமெரிக்கா கொடுத்திருக்கு. இதுதான் ரெண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், அமெரிக்காவோட எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, ஒரு நிலையான உறவை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் காம்ப்ரமைஸை நம்ம இந்தியா எடுத்திருக்காங்க. ஆக இது பொலிட்டிக்கல் டெசிஷன் கிடையாது. பொருளாதார அடிப்படையில் நம்ம இந்தியாவுக்கு ஒரு நிலையான நிலை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. சரி, இதனால ரஷ்யாவுடனான உறவு பாதிக்கப்படுமாங்கிறது தானே கேள்வி. ஏன்னா கடந்த 2 வருஷமா ரஷ்யாவுடைய அந்த எனர்ஜி மூலமா கிடைக்கிற அந்த பொருளாதாரத்துக்கு இந்தியா மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய லைஃப் லைன். நாள் ஒன்றுக்கு சுமார் 1.7 பில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தது. ஆண்டுக்கு $35 பில்லியன் மதிப்பு இருக்கிற இந்த வணிகம் குறைஞ்சதுன்னா ஏற்கனவே உக்ரைன் போரால சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற ரஷ்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னா, ரஷ்யா இதை ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கா பார்க்கல, ஒரு பிஸ்னஸ் டீல் சேஞ்ச் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. காரணம், 2 நாடுகளுக்கும் டிஃபென்ஸ், டெக்னாலஜி, டிப்ளமசின்னு பல துறைகளிலும் ஒரு நல்ல நெருக்கம் இருக்கு. முக்கியமாக டிஃபென்ஸ் செக்டார் எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கே தெரியும், பல தசாப்தங்களா இந்தியாவுடைய முக்கியமான சப்ளையர் ரஷ்யா மட்டும்தான். S-400 மிசைல் சிஸ்டத்திலிருந்து பிராமோஸ் ஏவுகணை வரைக்கும் நம்ம 2 நாட்டுக்கும் இடையில மிலிட்ரி கோஆபரேஷன் அந்த அளவுக்கு ஆழமா இருக்கு. இந்தியா மாதிரி ஒரு பெரிய பையர் ரஷ்யாவுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. அதனால ரஷ்யா எந்த இடத்திலும் இந்தியாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்ததா சீனா மீதான சார்பு. இந்தியாவுடனான உறவை ரஷ்யா துண்டிச்சிட்டாங்கன்னா அது சீனா கிட்ட மட்டுமே இவங்க தஞ்சம் போக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. சர்வதேச அரசியலில் சீனாவுக்கு இணையா ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னா அது இந்தியா தான். ஸோ இந்தியாங்கிற ஒரு நண்பன் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு இப்போ தேவைப்படும். அடுத்ததா இந்த முடிவை நம்ம இந்தியா ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஆக்ஷனாகவே பார்க்கல, எனர்ஜி டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்குறாங்க. ஒரே நாட்டை சார்ந்து இருக்காம மல்டிபிள் சோர்சஸை வச்சுக்கிறது நமக்கு ஒரு சேஃபான விஷயம் தானே. அதனால ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபேக்டராக பார்க்குறாங்க. அடுத்ததான் அமெரிக்கா வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ரஷ்யாவுடைய போருக்கான இந்த நிதி ஆதாரத்தை குறைக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு கோல்டு வார் மாதிரி தான் தெரியுது. எண்ணெய் வருமானத்தை கட்டுப்படுத்திட்டா ரஷ்யாவுடைய அந்த வார் கேபபிலிட்டியை குறைச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய கால்குலேஷனாக இருக்கு. இந்த நேரத்திலும் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்தியா மேலே கோபப்படாமல் இந்தியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ் அப்படின்னு தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. கிரெம்லினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் டிமிட்ரி பெஸ்கோவ் அவர் செய்தியாளர்கள்கிட்ட பேட்டி கொடுத்துருக்காரு. இந்தியா எங்ககிட்ட எண்ணெய் வாங்குவதை முழுமையாக நிறுத்துகிறோம் அப்படின்னுட்டு இதுவரைக்கும் எங்களிடம் அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை. எப்படி இருந்தாலும் இந்தியாவுடனான உறவை சாத்தியமான ஒவ்வொரு வழியிலும் நாங்கள் தொடருவோம் அப்படின்னு தான் பதில் கொடுத்திருக்காரு. ஆனாலும் ரஷ்யா வரும் காலங்களில் எப்படி நடந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் அதை உறுதிப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு வர இருக்கிற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிலே தெரிஞ்சிடும். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து ரஷ்யா ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனுடைய நிலை என்ன ஆகுது, இராணுவ ஒப்பந்தங்களை தொடர்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாவே நமக்கு கண்டிப்பாக தெரியும்.
இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இந்தியா தான் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்திட்டாங்க அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்ய எண்ணெய்க்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியிருக்காங்க. இதுவும் கூட அந்த ரஷ்ய எண்ணெய் வர்த்தகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாகவே வந்து மாறியிருக்கு. இப்படி ரஷ்யாவுக்கு சவால் மேலே சவால். ரஷ்யாவோட தற்போதைய நிலையை நம்ம வச்சு பார்த்தோன்னா அவங்க அவ்வளவு சீக்கிரமாக அமெரிக்காவோட வழிக்கு வருவாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியே. இந்த ஆண்டோட தொடக்கத்திலிருந்தே ரஷ்யா சில நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அது உண்மைதான். ட்ரம்ப் சொல்கிற மாதிரி இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்காமல் இருந்தால் ரஷ்யா போரை நிறுத்திடுவாங்களா அப்படின்னா ஏன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்தியா தான் ரஷ்யாவோட மிகப்பெரிய எண்ணெய் வாடிக்கையாளர். அமெரிக்காவோட அழுத்தம் காரணமாக இந்தியா ரஷ்ய எண்ணெயை வாங்கிறத வந்து நிறுத்துறது ரஷ்யாவுடைய கஜானாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக மாறும். ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $44 வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவுடைய லாபத்தை பெரும் அளவு குறைச்சிடுச்சு. போர் செலவுகளை சமாளிக்கிறதுக்கு இது அவங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது. ரஷ்யாவில் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் பார்த்திங்கன்னா உயர்ந்துக்கிட்டே போகிறதுனால அங்கே தொடர்ந்து மக்கள் வந்து அதிருப்திக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படியெல்லாம் நடக்கும்போது புதின் அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ரஷ்யா போரை நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையாவே இருக்குது. எப்படின்னா இந்தியா அந்த கச்சா எண்ணெயை வாங்குறத குறைச்சிக்கிட்டாலும் சீனா இன்னுமே ரஷ்யா கிட்டேருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. உக்ரைன் போரில் வெல்றது தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு ரஷ்யா வந்து உறுதியாக இருக்கு. பொருளாதார தடை எங்களை ஒன்றுமே செய்யாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை காட்டுறதுக்கு அவங்க கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்வாங்க. ரஷ்யா தங்கிட்ட இருக்கிற சொந்த வளங்களை வச்சுக்கிட்டே நீண்ட காலம் தாக்குப்பிடிக்க முடியும் அப்படின்னு இன்னுமே நம்பிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்தியா எடுத்திருக்கிற முடிவை ரஷ்யா வந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா நாம் கொடுக்குற எண்ணெயை விட இந்தியாவுக்கு வர்த்தகம் தான் முக்கியம் போல அப்படின்னு தான் நினைப்பாங்க. தற்போதைய சூழலில் பார்த்தோன்னா ரஷ்யா முழுமையாக வழிக்கு வரலை அப்படின்னாலும் கூட தன்னுடைய நிபந்தனைகளை கொஞ்சம் தளர்த்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். உக்ரைனும் அமெரிக்கா சொல்கிறதுக்கு எப்படியும் தலையாட்ட தான் போகிறாங்க, அதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் உக்ரைன் போர் தொடர்பாக ஒரு தற்காலிகமான அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா ஒப்புக்கொள்வதற்கான ஒரு சூழல் 2026 2ஆம் பாதியில் உருவாகலாம் அப்படின்னு சர்வதேச அரசியல் நோக்கர்களெல்லாம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னுமே நிலைமையை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணு கெட்டுற தூரத்தில் கூட போர் நிறுத்தம் நடக்காது போலத்தானே அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்க. போர் நிறுத்தம் பற்றி நாளைக்கு அபுதாபியில் 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை நடக்க போகுது. ஆனால் இன்னைக்கு உக்ரைன் மேலே ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை வச்சு சரமாரியாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ரஷ்யா அதில் ஜிர்கான் மற்றும் ராஷ்னிக் மிசைல்ஸை தான் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்களாம். 71 ஏவுகணைகள் அது போக 450 ட்ரோன் அட்டாக்ஸை வந்து நடத்தியிருக்கிறதா உக்ரைன் விமானப்படை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அது போக உக்ரைனும் பார்த்திங்கன்னா 38 ஏவுகணைகளையும் 412 ட்ரோன்களையும் வந்து நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிருக்கோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதலில் தலைநகர் கீவில் மட்டும் 5 பேர் காயமடைஞ்சிருக்கிறதா வர சொல்லப்பட்டிருக்கு. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உக்ரைனில் இப்போ -12 டிகிரி செல்சியஸில் வந்து வெப்பநிலை இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறதுனால நிறைய பேர் அங்கே மின்சாரம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து உக்ரைன் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நாளைக்கு நடக்க போகுது, அதுக்குள்ளேயே ரஷ்யா வந்து இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. மனசில் எதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியே. ஆக மொத்தம் தற்போதைய நிலைமை நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு போர் நிறுத்தம் நடக்கிற மாதிரியே தெரியல. உக்ரைன் மேலே மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன் தாக்குதலை இப்படி நடத்தி வச்சுருக்காங்க ரஷ்யா. இந்தியாவை தடுத்து நிறுத்திட்டா மட்டும் நாங்கள் போரை நிறுத்திடுவோமா அப்படின்னு ரஷ்யா கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. ஆக மொத்தம் இப்போ நடந்திருக்கிறது, அதாவது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்திருக்கிறது சாதாரண ஆயில் டீல் மட்டும் கிடையாது. ட்ரேட், டிஃபென்ஸ், டிப்ளமசி, வார்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸான ஒரு குளோபல் பவர் கேம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா பியூராக தங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டுமே பார்த்து டெசிஷன் எடுத்திருக்காங்க. அடுத்த சில மாதங்களில் யார் எப்படி மூவ் பண்ணுறாங்க, உக்ரைன் ரஷ்யா போருடைய நிலை எப்படி என்னவா ஆக போகுது அப்படிங்கிற அதையெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து என்டையர் சிச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறதையே சொல்ல முடியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.